गाइस இது பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. சோ गाइस நம்ம இப்ப லேக் வியூ பார்க்கலாம். லேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. गाइस இதுதான் அன்னப்பறவையாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய் சு. ஸோ இந்த எபிசோட்ல இன்னைக்கு நாம போரூர்ல இருக்கிற வெட்லாண்ட் எக்கோ பார்க் வந்திருக்கோம். ஸோ உள்ள வந்து பெரிய பார்க்கு, நல்லா வந்து ஒரு லேக்கு, தூரத்துல வந்து பார்க்லாம் வந்து இருக்கு. அவங்களுக்கு நான் வந்து வீடியோல காட்டுறேன் எப்படி இருக்கு என்னன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வெட்லாண்ட் எக்கோ பார்க்குக்கு பார்க்கிங்கை பாருங்களேன், எவ்வளோ பெருசுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கார் நிறுத்தலாம். ஸோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி எதுவுமே கிடையாது, என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. டாக்டர் சுவாமிநாதன் வுட்லாண்ட் எக்கோ பார்க். வுட்லாண்ட் எக்கோ பார்க். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இங்கதான் வந்திருக்கோம். நீங்க பாருங்க, மேப் போட்டிருக்காங்க பாருங்க. வெட்லாண்ட்னா என்ன அப்படிங்கறத வந்து இந்த மேப் மூலயமா சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து மேப்ல எந்தெந்த இடத்துல வெட்லாண்ட் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஆஹா, அத இப்படி அடிக்கும். வா. அங்கங்க இது மாதிரி போர்டு வச்சு இது எந்த மாதிரியான வெட்லாண்ட் அப்படின்னும், இந்த வெட்லாண்ட்னால என்னென்ன பயன்கள் அப்படின்னும் இது போல போர்டுல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க, வாலிபால் கிரவுண்ட் இருக்கு. வாலிபால் கிரவுண்ட் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ வாலிபால் கிரவுண்ட்ல டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க. இல்லப்பா, பாஸ்கெட் பால் அது. சரியா போச்சு, விளையாண்டாதானே தெரியும். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். இது எக்கோ பார்க்லயே இருக்கிற ஒரு பிளே கிரவுண்டு. So guys, this is children's park. குழந்தைகள் விளையாடும் இடம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஊஞ்சல், சர்க்கஸ் எல்லாமே இருக்கு guys இங்க. இந்த பக்கம் கூட இருக்கு, அந்த பக்கம் கூட இருக்கு. எக்ஸசைசஸ். இந்த பக்கம் பிளே ஏரியா கிடையாது, எக்ஸசைஸ் பண்றது. ஸோ இந்த பக்கமா சில்ட்ரன்ஸ் விளையாடுற பிளேசஸ். गाइस இங்க ஒரு ஏரி இருக்குல்ல, இந்த ஏரி தான் சதுப்பு நிலம் நினைக்கிறேன். எக்ஸிட், இதான் எக்ஸிட். உள்ள எப்படி போகணும்? கைஸ் நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் அன்னப்பறவைன்னு சொல்றாங்க. நான் ஸ்கூல் புக்ல தான் பார்த்துருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். போரூர்ல இருக்கிற இந்த வெட்லாண்ட் எக்கோ பார்க்கு 2025 மார்ச் மாசத்துல தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு.
ஸோ கைஸ் நம்ம இப்போ லேக் வியூ பார்க்கலாம். லேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த பார்க் வெறும் பார்க்கிங்காக தான் இருந்திருக்கு. வெஹிக்கிள்ஸ் நிறுத்துற இடமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மழைநீர் சேகரிப்பு வெள்ள தடுப்புக்காக 16.6 ஏக்கர்ல சென்னையில இந்த நீர்நிலை பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கு. வாட்டர் ஃபவுல் ஹேபிடட். ஏதோ பபுள்ஸ் வருது, என்னன்னு தெரியல. செம்மையா இருக்கு. இந்த வெட்லேண்ட் எக்கோ பார்க்கு CMDAவால செயல்படுத்தப்படுது. இங்க இருக்கிற ஈர நிலத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் இங்க இருக்கிற சுற்றுப்புற பகுதிகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கும் இந்த பார்க் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. மரகந்த செயற்கையாளர்களின் வாழிடம் இதுதான். போலினேட்டர் ஹேபிடட். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவர் தான் நம்ம தமிழ் கிரியேட்டர் பிளஸ் வந்து யூடியூப் இன்ட்ரோ கிரியேட்டர். உங்க எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துறேன். இதோ புளியங்குளத்து புலி. நேம் வந்து ஸ்ரீ விஷ்ணு. ஓகே, நாங்க இங்க எடுத்த ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸை நீங்க பாருங்க. இந்த வெட்லேண்ட் எக்கோ பார்க்கை பார்வையிடுறதுக்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்கள் வாக்கிங் போறதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் யூஸ் பண்றாங்க. கைஸ் இங்க வர்றது ஈவினிங் டைம்ல செம ஒர்த்து. ஆமா ஆமா. டியூவல் கேமரால உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன். செம்மையா இருக்கு பாருங்க பிளேஸ். இதான் இந்த பூங்காவோட எண்டு, எக்கோ பார்க்கோட எண்டு. செம்ம பிளேஸ் கைஸ். ஸோ கைஸ் நீங்க வீக்கெண்ட்ல உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா இதுக்கு செம்ம பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். லேக் பக்கத்துல இந்த பார்க்கு. தொழிலாளர் வேலை செஞ்சுட்டு ஏரி கிளீன் பண்றதுக்காக இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.